ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் தான். அதாவது இது வரைக்குமே நீங்கள் வந்து எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணலை, அதாவது எழுதி நீங்கள் வந்து உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் எனக்கு போகிறதுக்கே டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணலாம். ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று கவனிக்கணும். ஒன்று, ஓட்டர் ஐடியோட உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கணும். அடுத்தது ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் ஓட்டர் ஐடிலையும் இருக்கணும். இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஈஸியாக சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நம்ம ஓட்டர் ஐடியோட நம்முடைய இப்போ புதிய நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணுறது, ஏற்கனவே இது வரைக்கும் லிங்க் பண்ண மொபைல் நம்பரை தொலைஞ்சிருச்சு, ஆனால் புது நம்பரை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த voter.eci.gov.in அப்படின்ற வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து எப்படி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணணும். அதாவது சைன் அப் பண்ணலை அப்படின்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 8 ஒன்று இருக்குது. ஸோ ஃபார்ம் 8 தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் ஆஃப் எக்ஸிட் எலக்ட்ரோல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து யாருக்கு வந்து நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்களோ, உங்களுக்கா அல்லது வேறு ஒருத்தவங்களுக்கா. ஸோ செல்ஃப்னா நீங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ப்ரொஃபைல் செக்ஷனில் போய்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், உங்களுடைய நேம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன்ஸாக இந்தமாரி வரும். கரெக்ஷன் ஆஃப் எக்ஸிட்டிங் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து தான் நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ஓட்டர் ஐடியில் நம்ம மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் மட்டும் இல்லாமல் ஷிஃப்டிங் ரெசிடென்சி, அதுக்கப்புறம் எந்தவித கரெக்ஷன்ஸும் இல்லாமல் உங்களுடைய ஓட்டர் ஐடி மட்டும் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டிசபிலிட்டி பர்சனான ரெக்வஸ்ட் லெட்டர்ஸ் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ஷன் ஆஃப் எக்ஸிட் எலக்ட்ரோல் அப்படின்ட்டு இருக்க ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கர்சரை டேரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கரெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபீல்டுக்கு வந்து வந்துடுங்க. இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சேம் டைமாக 4 கரெக்ஷன்ஸ் வரைக்கும் உங்களால் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மொபைல் நம்பர் ஆப்ஷன்ஸை தான் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணலை அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு ஃபார்ம் 8 வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் 8 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும்னா இதில் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். மொபைல் நம்பர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ லைவாக என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த நம்பர் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியோட லிங்க் ஆகிடும். அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தே நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்ததுன்னா டிக்ளரேஷன், அதில் உங்களுடைய பிளேஸை கொடுத்துக்கோங்க. ப்ளேஸ் கொடுத்ததுக்கப்புறமா கேப்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் சைடில் சென்ட் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கீழே ஒரு பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்க அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணால் போதும். அடுத்தது உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஓடிபியை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படி ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ என்னாலும் உங்களுக்கு இங்கே வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரீலோட் கொடுத்துக்கலாம், அல்லது ரீசெண்டாக கூட நீங்கள் கொடுத்துக்க முடியும். இப்போ நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டோம். இதில் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்டை கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே அடுத்தது உங்களுக்கு ஃபார்ம் 8 வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா ஃபார்ம் 8 தான் நம்ம கரெக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் ஃபார்ம் 8 வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிங்களோ அது எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கீப் எடிட்டிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஆர் யூ ஷுவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இதில் ஷோ ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. இதில் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தட் மூலமாகவே ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ்ஆர் ஃபார்மை நீங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னா மொபைல் நம்பரை கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எஸ்ஆர் ஃபார்மையும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். மொபைல் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிங்க் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ்.